வணக்கம். நவியா மார்க்கெட்ஸ் வழங்குகிற வீக்லி டிராக்கர் ஜனவரி 4, 2010. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடந்த வாரம் நிஃப்டி 5201 என்கிற அளவிலே முடிவுற்றிருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 5215 முடிவுற்றிருக்கிறது. கேஷ் மார்க்கெட்டை விட 14 புள்ளிகள் பிரீமியம். கடந்த வாரம் நிகரமாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 576 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 400 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள். கடந்த வாரம் FIIs வாங்கியிருக்கிறார்கள். அதற்கு முந்தைய வாரத்தை விட சற்று குறைவாக. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்றிருக்கிறார்கள். கணிசமான அளவு ப்ராஃபிட் புக்கிங் போல தெரிகிறது. இந்த சார்ட்டை பார்த்தால் நிஃப்டி தொடர்ந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருப்பது போல தெரிகிறது. கன்சாலிடேஷன் வரும் வாரத்திலே தொடரலாம் அல்லது ஒரு பிரேக் அவுட் ஏற்பட்டு மேல் பக்கமாகவோ கீழ்ப்பக்கமாகவோ நிஃப்டி நகரலாம். எந்த பக்கம் நகரும் என்பது தொடர்ந்து பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு இண்டிகேஷன் வால்யூம் குறைந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரமே நாம் சொன்னோம் வால்யூம் ஓரளவு இருக்கிறது என்று. இப்போது வால்யூம் மேலும் குறைந்திருப்பதை பார்க்க முடியும். குறியீட்டு எண் உயர்கிறது, வால்யூம் குறைகிறது. இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்க்கிற பொழுது செயற்கையாக ஏற்றப்படுகிறதோ என்கிற சந்தேகம் வரலாம். நிஃப்டி 5201, அதற்கான சப்போர்ட் 5100, இது முதல் சப்போர்ட். 5000 என்பது இரண்டாவது சப்போர்ட். நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் 5300 முதல் அளவு, 5460 இரண்டாவது அளவு. கடந்த வாரத்தை பார்க்கிற பொழுது நிஃப்டி ஒரு நேரோ ரேஞ்சிலே தான் இருந்திருக்கிறது என்று பார்த்தோம். ஆனாலும் கூட பேர்ஸை விட புல்ஸ் கொஞ்சம் கை வலுவாக செய்து காட்டிய ஒரு வாரம். கடந்த வாரத்தில் 5221 என்கிற ஒரு உயரத்தை தொட்டது. இறுதியாக 5201 முடிவுற்றது. 23 புள்ளிகள் மட்டுமே உயர்ந்தது. ஆனாலும் கூட மே 2008க்கு பிறகு முதல் முறையாக ஒரு வார க்ளோசிங் 5200க்கு மேல் என்பதை கடந்த வாரம் செய்து காட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக வருகிற வாரங்களிலே இன்னும் கூட இந்த புல்லிஷ்னஸ் இருக்கலாம். தினசரி சார்ட்டை பார்க்கிற போது அதுவும் இதையே ஒத்து ஊதுகிறது. காரணம் அபவ் ஆவரேஜ் ஆகத்தான் நிஃப்டி இருக்கிறது. ஆவரேஜ் என்பது அதனுடைய கடந்த சில வாரங்களிலே சராசரியாக இருந்த அளவு. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட 4900 5200 என்கிற அளவிற்கு நிஃப்டி வந்திருக்கிற நேரத்திலே வால்யூம் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது டிசம்பர் மாதம். இதன் காரணமாக ஓரளவு எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். நிஃப்டிக்கான சப்போர்ட் 5000. அங்கேதான் அதனுடைய 14 வார மூவிங் ஆவரேஜ் 4900, 50 வார மூவிங் ஆவரேஜ் 5000. ஆக இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும். அது மேலே போவதற்கான ரெசிஸ்டன்ஸ் 5300, 5460 என்கிற அளவுகளில் இருக்கும். கடந்த வாரம் நிகழ்ந்த குறியீட்டு எண்கள் என்பதை பார்த்தால் நிஃப்டி ஒரு 0.5% குறைவாக 0.4% உயர்ந்திருக்கிறது. ஜூனியர் நிஃப்டி 0.2%, ஐடி நிஃப்டி 0.2%, பேங்க் நிஃப்டி 0.7, மிட் கேப் 0.5 என்று எல்லாமே 1% குறைவாக உயர்ந்தும் தாழ்ந்தும் இருந்திருக்கின்றன. தனிப்பட்ட பங்குகளை பார்த்தால் இந்தியன் ஹோட்டல் 7% விலை உயர்ந்திருக்கிறது. கியூமின்ஸ் இந்தியா 6%, ரிலையன்ஸ் பவர் 6%, யுனைடெட் பாஸ்பரஸ் 5%, அம்புஜா சிமெண்ட் 5%. இவைதான் மிக அதிகமாக விலை உயர்ந்த பங்குகள். விலை இறங்கிய பங்குகளிலே ஆதித்ய பிர்லா நோவோ 4%, சன் ஃபார்மா 4%, கனரா பேங்க் 4%, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் 3%, ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 3%. வருகிற வாரம் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிற ட்ரேடர்ஸ் நிஃப்டியிலிருந்து தள்ளி இருக்கலாம். ரிஸ்க் எடுக்க விரும்புபவர்கள் லாங் சைடிலே இருக்கலாம். அவர்கள் நான் முன்பு சொன்ன ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சப்போர்ட் அளவுகளை பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.